ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் நெய் விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வர அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 3 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 3 கப் சுடு தண்ணி சரியாக இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் கலந்து வந்தால் கோதுமை மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதை கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கேரமலைஸ் சுகர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதில் 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே அல்வாக்கு தேவையான கலர் வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ இதில் மீதி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்த பாதாம் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியே வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் வந்து மேலே தெளிஞ்சு வரும். இந்த நெய்யை நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நெய் இருந்தால் வந்து ரொம்ப திகட்டும், அதனால் இதில் இருக்கிற நெய்யெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.